உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவருகை காலம் 4ஆம் வாரம் செவ்வாய். தாவீது அரசனின் ஆட்சியிலே அமைதி நிலவுகிறது. தனக்கும் தன் மக்களுக்கும் நீதியும் அமைதியும் அருளிய ஆண்டவருக்கு தாவீது ஒரு கோயில் கட்ட விரும்புகிறார். நாத்தான் என்ற இறைவாக்கினர் வழி இறைவன் தாவீதிடம் பேசுகிறார். தாவீதின் குலத்தில் தோன்ற இருக்கும் மெசியா என நாத்தான் இறைவாக்கு உரைக்கிறார். மெசியா பற்றிய இறைவாக்குகளுக்கெல்லாம் இறைவாக்கு உரைக்கிறார். மெசியா பற்றிய இறைவாக்குகளுக்கெல்லாம் இறைவாக்கு உரைக்கிறார். எசாயா 7:14, மீகா 4:14, ஆகாய் 2:23 முன்னோடியாய் இருப்பது இந்த இறைவாக்கு. எளிய வாழ்வு வாழ்வோம், ஏழையருக்கு உதவுவோம். இஸ்ராயலின் பாதுகாப்பாளரும் மீட்பருமான இறைவன் தங்குமிடம் கூடாரம். மாட மாளிகையோ கூட கோபுரமோ அரண்மனையோ ஆலயமோ அவர் விரும்பவில்லை. எகிப்திலிருந்து இஸ்ராயலை மீட்ட நாள் முதல் நாட்டை கடந்து செல்லும் பயணம் முழுவதும் மக்களோடு தங்கி வாழ்ந்த இடம் கூடாரம். 7:8-7 மக்களிடையே இருந்து அவர்களுடைய நெடிய பயணத்தின் போது வழிநடத்தி செல்ல ஏற்ற இடம் கூடாரம். 7:6-7 மக்களை எளிதில் அணுக மக்களோடு மக்களாய் தகுந்த இடம் கூடாரம். விரைவில் பிரித்துவிட்டு பயணம் செல்லும் இடமெல்லாம் மக்களை தொடர்ந்து செல்வது கூடாரம். எனவே தான் இயேசு உலகிற்கு வந்து மனிதனாக பிறந்ததை வாக்கு மனிதனானார், நம்மடியே குடிக்கொண்டார், யோவான் 1:14 என்பார். நம்மிடையே தன் கூடாரத்தை அமைத்தார் என்பது தான் கிரேக்க மூலத்தின் நேர்மொழி பெயர்ப்பு. ஆம், மனிதரோடு நெருக்கமாக உறவு கொள்ள ஏற்ற சாதனம் மனிதர்களோடு இணைந்து வாழ்வது. ஏழையரோடு ஏழையான மானிட மகனுக்கோ தலை சாய்க்கவும் இடமில்லை, தலை சாய்க்கவும் இடமில்லை. லூக்கா 9:58 என்ற நிலையிலே இயேசு வாழ்ந்தது எல்லாவற்றிலும் தம் சகோதர சகோதரிகளைப் போல் ஆக வேண்டும். எபிரேயர் 2:17 என்பதற்காகவே பாலன் இயேசுவை பின்பற்ற விரும்பும் நாமும் சாதாரண மக்களை போன்ற எளிய வாழ்வு கூடார வாழ்வு வாழ வேண்டியது நமது கடன். அதாவது ஏழை எளியவர்க்கு என்றும் திறந்த இல்லத்தோடும் திறந்த உள்ளத்தோடும் இல்லை என்ன உள்ளத்தோடும் வாழ வேண்டும். நம்மில் பலருடைய இல்லங்களும் மூடி இருக்கின்றன, உள்ளங்களும் மூடி இருக்கின்றன. வேறு சிலரோ இல்லங்களை திறந்து வைத்திருக்கிறார்கள், ஆனால் உள்ளங்கள் மூடி இருக்கின்றனவே. இயேசுவே நம் அமைதியாவார். தாவீது இறைவனுக்காக ஆலயத்தை கட்டமாட்டார். 7:5 மாறாக இறைவனை தமக்கு ஒரு வீட்டை கட்டுவார்.
7:11. இறைவன் கட்ட இருக்கும் வீடு மண்ணாலும் கல்லாலும் ஆனது அல்ல, மனிதர்களால் ஆனது. தாவீதின் மகன் சாலமோனுக்கு பின்வரும் குல கொழுந்துகளால் ஆனது. 7:19, 25, 27, 29. திருப்பாடல் 89, 29 முதல் 37. சிறப்பாக தனி பெரும் குலங்கொழுந்தான இயேசுவே இவ்வீடு. உனக்கு பிடித்த ஒருவரை அரசராக ஏற்படுத்தி உன் அரியணையில் வீற்றிருக்க செய்வேன். திருப்பாடல் 132:11. இவ்வழித்தோன்றல் தான் இயேசு, இவ்வீடு தான் இயேசு. நாம் அவருக்கு தந்தையாய் இருப்போம், அவரும் நமக்கு மகனாய் இருப்பார். 2 சாமுவேல் 7:14. இவை சாலமோனுக்கும் பொருந்தும், சிறப்பாக இயேசுவுக்கும் பொருந்தும். இறை தந்தை தம் மக்களுக்காக கட்டிய வீடு இயேசு. இறை தந்தை, தந்தையாம் இறைவன் தம் மக்களுக்காக கட்டிய வீடே இயேசு. இயேசுவில் குடிக்கொள்வோர், இயேசுவில் குடிக்கொள்வோர் அன்பு, அமைதி, எதிர்நோக்கு, மகிழ்ச்சியோடு வாழ்வர். வீட்டை விட்டு வெளியேறியவர்களுக்கு வேதனையும் அலட்சியமே மிஞ்சும். நமது நிலை என்ன? நமது நிலைப்பாடு என்ன? நற்செய்தி லூக்கா 1:67 முதல் 79 முடிய. இறைவாக்கும் இறைப்புகழும் கலந்த சக்கரையாவின் பாடல் இன்றைய வாசகம். தூய ஆவியாரால் நிரப்பப்பட்டு சக்கரையா பாடிய இப்பாடலில் மீட்பின் வரலாற்றில் திருமுழுக்கு யோவானுடையவும் இயேசுனுடைய செயல்கள் சிறப்பிடம் பெறுகின்றன. திருமுழுக்கு யோவான் கிறிஸ்துவின் முன்னோடி. இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார். மலாக்கி 3:1, மார்க்கு 1:2-3 என்பது இவரை பற்றி கூறப்பட்ட இறைவாக்கு. இவருடைய பணி ஆண்டவருக்கேற்ற மக்களை ஆயத்தப்படுத்துவதாகும். மனிதரிடையே ஒப்புரவு, மனிதரிடையே ஒப்புரவு, பாவத்தை அகற்றி மனிதர் இறைவனோடு கொள்ள வேண்டிய அமைதி, இவையே யோவான் மக்களுக்கு அளித்த நற்செய்தி. லூக்கா 3:2-14. இறையரசின் வருகைக்கு மக்களை தயார் செய்தார் யோவான். திருமுழுக்கினாலே நம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் இறைவாக்கினர். 1 பேதுரு 2:9. நமது நல்வாழ்வு வழி நம்மை சூழ்ந்துள்ளோருக்கு கிறிஸ்துவை பற்றி சாட்சியம் கூறுகிறோமா? கிறிஸ்துவிலே தான் பாவம், பயம், பிணி, அநீதி, அக்கிரமம் இவற்றிலிருந்து விடுதலை கிடைக்கும் என்பதை நம் வாழ்வு வழி அறிவிக்கின்றோமா? அன்று பாலஸ்தீனத்தில் வாழ்ந்த திருமுழுக்கு யோவான் இயேசுவுக்கு முன்னோடி. இன்று இந்தியாவில் நம்மிடையே வாழும் மக்கள் அனைவருக்கும் நாம் அனைவரும் நம்முடைய அன்பு வாழ்க்கையாலும் நீதி வேட்கையாலும் கிறிஸ்துவின் சான்றுகளாய் இருக்க வேண்டாமா? எல்லோரும் ஓரினம், எல்லோரும் ஓர்குலம், எல்லோரும் இந்நாட்டு மக்கள் இல்லையா? இந்நாட்டு மன்னர் இல்லையா? பாரதியார். கிறிஸ்து விண்ணினின்று நம்மை தேடி வந்த விடியல். கிறிஸ்து என்பது மெஸ்ஸியாவின் சிறப்பு பெயர். இளஞாயிறு என்பதும் இவருக்கு பொருந்தும். மெஸ்ஸியாவின் காலத்தையோ அல்லது மெஸ்ஸியாவையோ இப்பெயர் சுட்டலாம். இங்கு பயன்படுத்தப்படும் கிரேக்க சொல்லுக்கு தள்ளீர்
என்று பொருள் உண்டு. தளிர் என்பது அவர் பெயர். சக்கரியா 3:8. இதோ தளிர் என்னும் பெயரினர். சக்கரியா 6:12. விடியலும் தளிரும் நம்பிக்கை தரும் சின்னங்கள். இயேசுவின் பிறப்பிலே மக்களுக்கு அமைதி கிட்டும். எசாயா 11:6. பின்னி நோக்காடு சாவு முதலியவற்றிலிருந்து விடுதலை கிடைக்கும். எசாயா 9:12, 42:7. பாவம் பழி பகைமை முதலியவற்றிலிருந்து மீட்பு கிடைக்கும். திருப்பாடல் 105:10. லூக்கா 1:71-72. அருள் வாழ்வும் நீதியும் கைகோத்து நடக்கும். அருள் வாழ்வும் நீதியும் கைகோத்து நடக்கும். லூக்கா 1:75. கடவுள் தம் மக்களோடு இருக்கிறார் என்பதற்கு இயேசுவின் மனித பிறப்பு அறிகுறி. லூக்கா 1:75. எசாயா 7:14-15. மத்தேயு 1:22-23. ஆம், கிறிஸ்து வழி இறைவன் நம்மிடையே உலவுகிறார். கிறிஸ்து வழி இறைவன் நம்மிடையே உலவுகிறார். இறைவனை கோவில்களிலே மட்டும்தான் தேடுகிறோமா, அல்லது தெய்வ சாயலாகவே படைக்கப்பட்ட மனிதரிடையையும் தேடுகின்றோமா? தொடக்க நூல் 1:27. நம் குடும்பங்களிலே, ஊர்களிலே, நாட்டிலே, தெருக்களிலே நீதி நிலவ, அமைதி தழைக்க, நம்பிக்கை வளர, அன்பு மிளிர நாம் முன்னின்று உழைக்கும் போதெல்லாம் கிறிஸ்து எனும் இளஞாயிறு இளந்ததிர் நம்மிடம் பிறக்கிறார் அன்றோ? இதுவே உண்மையான கிறிஸ்து பிறப்பின் பொருள். இது உண்மையாக கிறிஸ்து பிறப்பை கொண்டாடும் முறை. ஆண்டவர் தம் மக்களை தேடி வந்து விடுதலை அளித்தார் எனின் அவர்களுக்கு நம்பிக்கையூட்டும் இளந்தளிரும் விடியலுமாய் இருந்தார் எனில் நாம் ஒவ்வொருவரும் பிறருக்கு நம்பிக்கை அளிக்கும் நினைவு சின்னங்களாக மாற வேண்டியது கடமை. உலகிற்கு ஒளி நீங்கள், உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்வதாக. ஆண்டவர் இயேசு இன்றைய நாளில் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.